மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்திலிருந்து பழனி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் டயர் வெடித்து விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. பயணிகளோடு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தரமற்ற டயரின் காரணமாக மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் குமார். குமார், வணக்கம். இதில் பயணிகள் யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? விபத்து தொடர்பாக என்ன சொல்லப்படுகிறது? முழுமையான விவரம். வணக்கம். மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்திலிருந்து பழனி செல்ல பேருந்து சுப்புராஜ் என்ற ஓட்டுநர் இயக்கி வந்தார். சுமார் 55 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பழனியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே கட்டப்பள்ளி நகர் பகுதியில் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பின்பக்க டயர் மோசமாக இருந்த காரணத்தால் திடீரென்று பின்பக்க டயர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் நிலை தடுமாறிய போது பேருந்து ஓட்டுநர் பிரேக் அடிக்க முயற்சித்தார். ஆனால் நிலை தடுமாறி இடதுபுறம் உள்ள சாலையில் பக்கவாட்டில் அரசு பேருந்து மோதி சாய்ந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. எனவே 20க்கும் மேற்பட்ட காயமடைந்த பயணிகள் உடனே அங்கிருந்து இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை அரசு பஸ் கவிழ்ந்த விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தரமற்ற அரசு பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுவதாலும் இவ்வாறு பயணிகள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அரசு பேருந்து டயர் வெடித்து கவிழ்ந்து குறித்து சமயநல்லூர் காவல்துறை தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அரசு பேருந்தில் பின் டயர் மோசமாக இருந்ததால் தான் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் பழைய டயர் வெடித்து பேருந்து கவிழ்ந்து இந்த பெரும் விபத்து ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குமார்.